Welcome back to Vannamail Art and Craft Ideas channel. நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டனில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, இன்றைக்கி என்னுடைய கார்டன் குயின்னு யார் சொன்னான்னா, ஏர்லி மார்னிங் நான் போய் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போகின் விழா. ஸோ இந்த போகின் விழா பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த போகின் விழாவுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 7 years இருக்கும். ஏன்னா இது ரொம்ப குட்டியான ஒரு செடியாக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்போது எனக்கு ரெண்ட் ஹவுஸில் இருந்ததுனால எல்லா கலர்ஸுமே ஒரு 4 கலர்ஸ் இருந்தது. 4 கலர்ஸுமே ஒரே க்ரோ பேக்லேயே வச்சு வளர்த்துட்ருந்தேன். கொஞ்ச நாள் பூக்கும், கொஞ்ச நாள் டல்லாகிடும். ஸோ அதனால் ஒரே க்ரோ பேக்னால அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது. ரொம்ப நாள் கழித்து அது எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரீபாட்டிங் பண்ணேன். ஒரு 3-4 க்ரோ பேக்ஸ் நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே பூத்திருந்தது. இந்த பூக்களை பார்க்குறதுக்கே நமக்கு பல கண் வேணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மெய் மறந்து நான் அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த போகின் விழாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த போகின் விழாவுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஜீன் பிராண்டே என்பவர் தான் இந்த போகின் விழாவை கண்டுபிடிச்சார். இந்த ஜீன் பிராண்ட் என்றவங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு மேலான் இல்லை, இவங்க ஒரு ஃபீமேல். அப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஃபீமேலுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்போது ஒரு சுற்றுப்பயணம் சுற்றி பார்க்குறதுக்கு கப்பலில் போகிறதுக்கு கூட ஜென்ட்ஸ் மட்டும்தான் அலவுட். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஜென்ட்ஸ் வேடம் போட்டு ஃபீமேல் மேல் வேஷம் போட்டுட்டு இவங்க அந்த கப்பலில் பயணம் செஞ்சு அப்போது ஒரு செடி கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பிரிட்டிஷ் இந்த போகின் விழாவை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சது தான் அந்த செடி. ஆனால் வரலாறில் அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ அப்போல்லாம் பொதுவாகவே இந்த போகினி விழாஸ்லாம் எங்கேன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில். ஸோ இங்கே ஒரு டெக்கரேட்டிவ் செடியாக தான் இந்த பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. இந்த செடியை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் சுற்றி ஒரு போர்வை போல் வண்ண பூக்களோட கொத்து கொத்தாக காட்சி அளிக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடே ஒரு மணப்பெண் கோலத்தில் அலங்காரம் பண்ணது போல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே பல கண் வேணும். சில இடங்களில் புதர்களுக்கு நடுவில் நான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு படர்ந்தா போல் அந்த செடிகள் வளர்ந்துருக்கும். இதை வேலியாகவும் பயன்படுத்தினாங்க. ஸோ அப்போ குழு தலைவராக இருந்த ஒருத்தருடைய பெயர் போகின் விழா, அவருடைய பெயர் தான் இது செடிக்கு வச்சுருக்காங்க. இது தமிழில் பார்த்திங்கன்னா காகிதப்பூன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு பேப்பர் போலவே நமக்கு தோற்றம் இருக்கிறதுனால இதை நம்ம காகிதப்பூன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு இந்த செடி வளர்கிறதுக்கு என்னென்னா ஓப்பன் சன்லைட். ஸோ இது அது இஷ்டம் போல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பூக்கள் கொடுத்ததுன்னா பார்த்திங்கன்னா அந்த செடி முழுக்க உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். அந்த பூக்களும் பார்த்திங்கன்னா 2 வாரம் 3 வாரம் நான் கூட உங்களுக்கு அந்த பூக்கள் அந்த செடிகளே அழகாக இருக்கும். இதில் 300 கலர்ஸ் டோட்டலாக இதில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரேண்டமான ஒரு கலர்ஸ் பார்த்தா ஒரு 3 கலர்ஸ் நம்ம சாய்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த போகின் விழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நான் என்னுடைய பர்சனல் கலெக்ஷனாக வச்சுருக்கிறது எல்லோ கலர் அண்ட் இந்த பர்பிள் கலர், ஒயிட்டு, அந்த டார்க் பிங்க் ஷேடில் நான் வச்சுருந்தேன். அண்ட் ஆரஞ்சு கலரும் வச்சுருந்தேன். ஸோ இந்த எல்லா கலர்ஸுமே என்ன ஆச்சுன்னா, நான் ஒரே பாட்டில் பண்ணியிருந்ததுனால, ஆனால் எல்லா பாட்லேயுமே ஒயிட் பிளான்ட்டை நான் பேஸ் பிளான்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ ஒயிட்டில் நம்ம கலர் மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டபுள் கலரில் நமக்கு அது கிடைக்கும். இப்போல்லாம் எல்லாமே போன்சாய் மாதிரி போகினி விலாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக தான் நம்ம வளர்க்குறோம்.
அண்ட் இந்த பூக்களோட பியூட்டி என்னன்னு தெரியுங்களா? பூக்கள் பூக்கிறது வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே நம்ம செடியில் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த ஒயிட் கலர், அந்த எல்லோ, டார்க் பிங்க்கு, இந்த 3 கலர் காம்பினேஷனை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதை தான் நீங்கள் இப்போ வந்து லைவில் பார்க்குறீங்க. நேரில் பார்க்கும்போது அதனுடைய ஃபீல் வந்து எனக்கு வந்து வேர்ட்ஸே இல்லைங்க சொல்கிறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. மெய் மறந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த 3 கலரும் வந்து கம்பைன் ஆகி ஒயிட் வித் ஒயிட் ஃப்ளவர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிங்க் ஷேடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பூ வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு பூ அசைஞ்சாவே வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஒரு கிளை அசைஞ்சதுனாவே உங்களுக்கு கொத்து அந்த பூக்களும் வந்து மெல்ல அந்த தென்றலுக்கு ஏற்ற மாதிரி அசையும் போது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து இலைகளை தவிர பூக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் கார்டனில் நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் ஒரு 4-5 தொட்டினா நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஸோ அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு. ஆனால் என்னென்னா டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம வந்து நமக்கு தெரியும் அது வந்து ஒரு 2-3 நாள் கழித்து தான் பூக்கும் சில செடிகள்லான்றது. ஆனால் டெய்லி பார்க்குறதுக்கு நமக்கு எப்போவுமே பூக்களோடு இருக்கணும்னா ஒரு டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக வந்து நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு டே ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல், பாசிட்டிவ் வைப்ஸ், அந்த டே ஃபுல்லாக அந்த கலர்ஃபுல் தாட்ஸோடவே நமக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கார்டனில் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே கார்டன் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, க்ரீனரியில் இந்த பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைங்க. இப்போது வந்து சம்மர் டைமில் இந்த பிளான்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா சம்மர் தான் வந்து இதுக்கேற்ற ஒரு அட்மாஸ்பியர். அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும். அண்ட் வந்து இதில் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நர்சரி போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் எனக்கு வந்து எனக்கு ரேண்டமாக எனக்கு பிடிச்ச கலருன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஒரு கலர் காம்பினேஷன்லேருந்து டிஃபர் ஆகிறது வந்து ஒயிட் பேஸ் எப்போவுமே வாங்கிக்கணும். அண்ட் அதோடு சேர்த்து வந்து டார்க் பிங்க் ஷேடோ, ஆரஞ்சோ, எல்லோவோ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து நமக்கு டபுள் கலர்ஸில் வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காகித பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி ஃபுல்லாகவே வந்து பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.